granted. We would not take this light, Lord, but we, Lord, esteem it high, Lord. It's a holy God coming through his very holy presence, manifesting his glory and power and presence in our lives, Lord, that you would fulfill it, Lord, according to your will and your purposes in our lives. In Jesus' name I pray. Amen and amen. 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 Thank you, Sister Rajani Alangarmani, for your message and testimony. God bless you and your ministry. Amen. 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 தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் அருந்ததி ஒஷாவா அழைக்க போகிறோம். சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்ச நேரத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் 120 நாடுகள் கேட்கிற நாடுகளின் சார்பிலும் அந்த சகோதரியை நாங்கள் வருக வருக வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அருந்ததி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் பிரதர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சங்கமம் வானொலி நிகழ்ச்சி மூலமாக தேவனுடைய நற்செய்தியை பகிர்ந்தளிக்க சந்தர்ப்பத்தை அளித்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இன்றைய நாளிலே முதல் தடவையாக வந்திருக்கிறீர்கள் சிஸ்டர். உங்களை பற்றி சிறு வார்த்தை சொல்லிவிட்டு செய்தியை கடந்து செல்லுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிமிடம் 30 நிமிடங்கள். இப்பொழுது சிஸ்டர் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பெயர் அன்னாள் அருந்ததி சுவர்ணராஜ். நான் தற்பொழுது கனடாவில் என்னுடைய மகளுடைய குடும்பத்தோடு வசித்து வருகிறேன். என்னுடைய பேரப்பிள்ளையை வளர்ப்பதன் காரணமாக நான் இங்கே சூப்பர்விசாவில் வந்திருக்கிறேன். மற்றபடி நான் ஸ்ரீலங்காவில் மட்டக்களப்பை சேர்ந்த நான் அங்கே நான் ஒரு ப்ரீ ஸ்கூல் ஒரு ஸ்தாபகராக ஷைனிங் ஸ்டார் என்ற ஒரு பாடசாலைக்கு அதிபராகவும் ஸ்தாபகராகவும் 40 வருடங்களாக கடமையாற்றினேன். என்னுடைய பிறப்பிடம் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள கல்முனை என்னும் சிட்டியில தான் நான் பிறந்தேன். எங்களுடைய குடும்பம் பெரிய குடும்பம். நான் 8வது பிள்ளையாக எங்களுடைய குடும்பத்துல நான் பிறந்தேன். நாங்கள் மெதடிஸ்ட் சபையை சேர்ந்தவர்களாக இருந்தோம். என்னுடைய தகப்பனார் எங்களை டிசிப்ளினாக வளர்த்தார். பின்பு நான் என்னுடைய திருமண வயதை எட்டுகிற நேரத்திலே நான் திருமணம் செய்து கொண்டு நாங்கள் மட்டக்களப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய கணவன் இப்ப ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கிறார். எனக்கு 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகளும் இப்ப திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். 4 பேர் அங்கே ஸ்ரீலங்காவில் வாழ்கிறார்கள். ஒரு மகள் இங்கே கனடாவில் வாழ்கிறார். என்னுடைய சகோதரர்கள் இங்கு 4 பேர் கனடா தேசத்தில் இருக்கிறார்கள். ஒரு சகோதரியும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல் இன்னொரு சகோதரி அமெரிக்கா தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு இன்னும் ஒரு சகோதரி இந்தியா தேசத்திலும் வாழ்கிறார். இவ்விதமாக தேவன் எங்களுடைய குடும்பங்களை ஒவ்வொரு நாட்டிலும் யுத்த சூழ்நிலை காரணமாகவும் மற்றும் அனர்த்தங்கள் ஏற்பட்ட போதும் தேவன் எங்களை வேறு பிரித்து வேறு தேசங்களிலே வைத்திருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய நாமத்தையும் மைமைப்படுத்த தேவன் கொடுக்கிற சந்தர்ப்பங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் என்னுடைய 16 வயதை அடைந்த போதுதான் எனக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு மிகவும் பலனுள்ளதாய் அமைந்தது. நான் என்னுடைய 16 வயதிலே இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராகவும் என்னுடைய மேய்ப்பராகவும் என்னுடைய தகப்பனாகவும் நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். அதன் பிறகு நான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை கூடாக அவருடைய சத்தத்தை கேட்க தொடங்கினேன். அது மட்டுமில்லாக கர்த்தரை நேசித்து நான் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்த போதெல்லாம் என்னுடைய உள்ளத்திலே அவர் அதிகமாக பாடலை தந்தார். ஏனென்றால் நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் முன்பதாக அதிகமாக இசையைத்தான் விரும்புவேன். விதமா இசையிலே நான் ஈர்க்கப்பட்டபடியினால் என்னுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் பாடல் தான் ஒலித்து கொண்டிருந்தது. ஆனால் என்னுடைய 16வது வயதிலே எப்பொழுது நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேனோ அன்றிலிருந்து அந்த சினிமா பாடல்களோ எதுவோ என்னுடைய உள்ளத்திலும் வாயிலும் வருவதில்லை. கர்த்தர் என்னை முற்றுமாய் ஒரு புது சிருஷ்டியாக மாற்றினார். அதன் பின்பு நான் என் தேவனை குறித்து என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படி குறித்து அநேக பாடல்களை எழுதி சபைகளிலே பாடக்கூடியதாக கர்த்தர் கிருபை செய்தார். கல்முனையில் உள்ள அசெம்பிளி ஆஃப் காட் சர்ச்சிலே நான் வாலிப பிராயத்திலே நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அங்கு
ஊழியம் செய்தேன். அந்த நாட்களிலே 18வது வயதிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றேன். அது மட்டுமல்லாமல் நான் அந்த நாட்களிலே அங்கிருந்த வாலிப கூட்டங்களுக்கு கர்த்தருடைய செய்திகளை எடுக்கும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்தார். அது மட்டுமல்லாமல் நான் மட்டக்களப்பிலே வாழ்ந்த நாட்களிலும் கூட சிறுவர்கள் மத்தியிலே சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, பெண்கள் மத்தியிலே பெண்கள் ஊழியங்களையும் வீட்டு கூட்டங்களையும் செய்யக்கூடியதாக தேவன் கிருபை செய்தார். இவ்விதமாக கர்த்தர் என்னை வழிநடத்திய ஒவ்வொரு வழிகளுக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் கர்த்தருடைய ரட்சிப்பின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்சிக்கிறேன். தேவனுக்கு பிரியமான ஜனங்களே, தற்போது வியாதியினாலும் வேதனைகளினாலும் மன பயத்தினாலும், அதாவது மரண பயங்கள், அது மட்டுமல்ல இந்த பூமியிலே நாங்கள் நோக்கி பார்க்கும் போது சமாதானம் இல்லாமல் பிரச்சனைகள் மத்தியிலே ஜனங்கள் போராடி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இவர்களுக்கு நாம் கூற வேண்டிய ஒரு நற்செய்தி உண்டு. அது என்னென்றால், அது எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கின்ற அந்த நற்செய்தியை நான் கூற விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அந்த மிகுந்த நற்செய்தி எங்கள் கிறிஸ்தவ சமுதாயம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள யாவருக்குமே அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது அங்கே தூதர்கள் சொன்னார்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகுந்த வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. அது மட்டுமல்ல, மனுஷன் மேல் பிரியம் உண்டானது என்று வாழ்த்தினதை கூட பார்க்கிறோம். ஆகவே இந்த நற்செய்தியானது இந்த பூலோகத்திலே பிரச்சனைகளோடும் வேதனைகளோடும் சமாதானமற்று மரண பயத்தோடு வியாதிகளோடு வேதனைகளோடு போராடி கொண்டிருக்கிற மனுக்குலத்துக்கு இது ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி என்று நான் கூறுகிறேன். அதுக்கு முன்பதாக நான் உங்களுக்கு ஒரு பாடல், எனக்கு விருப்பமான ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடலை நான் பாடி கர்த்தரை துதிக்கிறேன். போற்றி துதிப்போம் தேவனை புதிய கிருபையுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான் புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் இந்த ஜீவ பாதை என்று ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் இந்த ஜீவ பால் என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேச இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த வேளையிலே கர்த்தரங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறங்கள் அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொடுக்க அடியால் வந்திருக்கும் போது ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே எனக்கு உதவி செய்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் பேசும் போது கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாயிருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சிலுவைக்கு பின்னாக மறைத்து ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாக என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய இரத்தத்தால் மூடுகிறேன் சுவாமி. ஆண்டவரே வார்த்தையை கேட்கும் போது நீர் அவர்கள் உள்ளத்தோடு பேசி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாகும், ஒரு அற்புத அதிசயத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தை செய்யும்படியாகும் உம்முடைய அன்பின் கரங்களில் நான் ஒப்புவித்து துதிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த நீர் அதோடு கூட ஆசீர்வாதங்களை அருளாதிருப்பது எப்படி என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி கர்த்தாவே இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சகல துதிக்கன மகிமை யாவும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி வல்லமையுள்ள உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென், ஆமென். நன்றாக ஜெபித்தீர்கள், டெஸ்டிமனியை கொடுத்தீர்கள், பாடினீர்கள். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை மெசேஜ் முடிக்கல. ஓ சாரி. ஓகே. தொடருங்க தொடருங்க. நான் இந்த செய்தியை ஆரம்பிக்கும் என்பதாக உங்களுக்கு தெரியும் தானே, கனடா கிளைமேட் கொஞ்சம் குளிர் கூட. கர்த்தர் இந்த நாளில ஒரு நல்ல கிளைமேட்டை தந்திருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு மிகுந்த சந்தோஷம் உள்ள நற்செய்தியை நான் கூற இருக்கிறேன் என்று. அது என்னவென்றால், கடவுள் எப்படி அழிவில்லாமல் நித்தியமாக வாழ்கின்றாரோ இறைவனை நாங்கள் பார்க்கும் போது, அது போலவே நித்தியமாக மரணமில்லாத வாழ்வு வாழ்வதற்குத்தான் கடவுள் மனிதனை படைத்தார். அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியும் தேவன் தாவாகவே இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஆனால் இந்த இறைவன் படைத்த முதல் மனிதன் ஆதாம் இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மீறி பாவம் செய்தான். இதன் விளைவாக மரணம் உண்டானது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இறைவனுடன் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு இல்லாமல் போயிற்று. ஆனால் அன்பும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள தேவன் சொந்த குமாரன் இயேசுவையே எங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், தேவனுடைய அன்பை சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. எங்கள் பாவங்களை மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எம்மை கழுவி சுத்திகரித்தார். இதன் மூலமாக இழந்து போன உறவை தேவன் புதுப்பித்தார். அது மட்டுமல்லாது, நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம் வாழ்வில் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதினால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். அன்பானவர்களே, உங்களுக்கு விதமான அனுபவம் அநேகருக்கு ஏற்பட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது: ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்றார். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்வதன் மூலம் இந்த ரட்சிப்பு நமக்கு உண்டாகிறது என்று பார்க்கிறோம். பாவத்திலிருந்து மன்னிப்பும் விடுதலையும் மனிதன் பெற்றுக் கொள்கிறான். நாங்கள் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாங்கள் பார்ப்போமானால், பரிசுத்த பவுலாகிய அப்போஸ்தலர் கூறுகிறார், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார்.
அது மட்டுமல்ல, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும் படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று அங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இறைவன் எப்படிப்பட்டவராம்? நாங்கள் தேடும் போது அவர் தென்படுவார். அவர் சமீபமாய் இருக்கையில் நாம் அவரை கூப்பிடுவோமானால் அவர் தென்படுவார். அது மட்டுமல்ல, 2ஆம் நாளாகமம் 16:9 இவ்விதமாய் கூறுகிறது, அன்பானவர்களே, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இயேசுவானவர் தம்மை வெளிப்படுத்தும்படியாக, தம்முடைய குமாரனை நாமல் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, மரண பயத்தில் இருக்கும் மக்களுக்கு விடுதலையை கொடுக்க மனிதனாக இந்த உலகில் வந்தார். அன்பானவர்களே, சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு வல்லமையுடைய தேவன்! சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், சுயமாய் ஜீவனை உடையவர், தம்மை எல்லாம் தாழ்த்தி சிலுவையிலே அடிமையின் ரூபம் எடுத்து அவர் இறங்கி வந்தார். ஆதலால் தான் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும், அதாவது இயேசு கிறிஸ்துவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி, எப்படியா? தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. அங்கே எபிரேயர் 2:14-15 நாங்கள் வாசிப்போமானால், ஜீவ காலம் எல்லாம் மரண பயம். இன்றைக்கு மனிதருக்கு என்னத்துக்கு பயம் என்று பார்த்தால் மரண பயம். வியாதி வந்தால் மரண பயம், ஏதாவது ஒரு காரியம் நடந்தால் மரண பயம், டாக்டர் ஒரு அறிக்கையை பிள்ளையா சொல்லிட்டா மரண பயம், இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று கூறிவிட்டால் போதும், உடனே எல்லோருக்கும் மரண பயம் வந்துடும். அதை குறித்தே சிந்தனை, அதை குறித்தே தூக்கம் இல்லாமல் இவ்விதமாய் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்குத்தான் தேவன் அப்படியானார். அப்ப யோசித்து பாருங்கள், தேவ ஜனங்களை சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து தான் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அவர்தான் அந்த மெய்யான ஒளி. அது மட்டுமல்ல, அவர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். யோவான் 3:16 இவ்விதமாய் நாங்கள் வாசிக்கிறோம். அத்தோடு கூட இயேசு கிறிஸ்து இப்பூமியில் வாழ்ந்த காலத்திலே தன் சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார், சமாதானத்தை வைத்து போர். இன்றைக்கு உலகம் சமாதானம் இல்லை. எங்கு பார்த்தாலும் நாங்கள் யுத்த செய்திகளையும் அழிவுகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த சமாதானம் எங்கிருந்து வரும்? அதற்குத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கூறினார். இன்று மனிதர்கள் உலக காரியங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாம் ஒரு சொற்ப நேரத்துக்குத்தான். மனிதர்களும் தாம் விரும்பியபடி வாழ்வதனால் அவருடைய ஆத்மாவிலே இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது, சமாதானம் இல்லை. குடும்பத்தில் குழப்பங்கள், பிரச்சனைகள், சண்டைகள், மதுபான பழக்க வழக்கங்கள், புகைப்பிடித்தல் பழக்க வழக்கங்கள், போதை வஸ்து பாவனைகள், விபச்சாரம், வேசித்தனம் போன்ற பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறார்கள். இதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து அவர்களுக்கு விடுதலை பெற வழி தெரியாமல் விரக்தியான வாழ்க்கை வாழ்வதனால் மனநிலை பாதிக்கப்பட்டு இன்று நாங்கள் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் செய்திகளை கேட்கிறோம். கொலைகள், தற்கொலைகள், சமுதாய சீர்கேடுகள் இவ்விதமாய் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே பாவ சாப அடிமைத்தனத்தில் இருக்கும் மக்களை விடுதலை பண்ணும்படி அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் மக்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் இந்த வானொலி நிகழ்ச்சியில் கேட்பீர்களானால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஆராய்ந்து பாருங்கள். ஒரு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி ஆன்சர் ஃபார் தி வேர்ல்ட் டுடே. Above him there's no other. Jesus is the way. இயேசு கிறிஸ்துவே மெய்யான வழி. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். விதமாய் ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி கர்த்தருடைய மரணத்தை 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே அவன் முன்குறிட்டி கூறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், எங்கள் நிமித்தம், அதாவது எங்களுடைய பாவங்களின் நிமித்தம் அவர் ஆக்கினைகளை எல்லாம், அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்தார். பாருங்கள், அது மட்டுமல்ல, அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பிரியமான ஜனங்களே, என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து இத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையும் ரட்சிப்பையும் சமாதானமும் அதனால் உண்டாகிறது. சந்தோஷமும் நித்திய ஜீவனையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். உங்கள் உள்ளத்தை திறந்து, கர்த்தராகிய இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், என்னை புதிய மனுஷனாக மாற்றும் என்று ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சகல பிரச்சனைகளையும், வேதனைகளையும், வியாதிகளையும் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சியையும் நிம்மதியையும் உண்டாக்கும்படி அவர் செய்வார். அது மட்டுமல்ல, நாம ஜெபிக்க நாங்கள் விரும்புகிறோம் என்றால் இது ஒரு கட்டு கதை அல்ல. நாங்கள் அப்படி ஜெபிப்போமானால் இது ஒரு சரித்திரம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் கூறிய வசனங்களே நான் உங்களுடன் பேசி இருக்கிறேன். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சந்தோஷம், சமாதானம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி உண்மையான மனதுடன் நாம் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இன்று இந்த நற்செய்தினை கேட்ட மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இவர்களுடைய குடும்பத்திலே காணப்படுகிற உண்மையான நிலை கர்த்தராகிய இயேசுவே உமக்கு ஒருவருக்குத்தான் தெரியும் அப்பா. இவருடைய சூழ்நிலைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. இவர்கள் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, என்னென்ன பிரச்சனைகள் கூடாக போகிறார்களோ, அவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க, சுகம் கொடுக்க ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரோக்கியம் உண்டாகட்டும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பேற்பட்ட வியாதியானாலும் உம்முடைய தழும்புகள் நாங்கள் சுகமாகிறோம் என்று வசனத்திலே கேட்டபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, இவர்களுக்கு காணப்படுகிற பொருளாதார பிரச்சனைகளாய் இருக்கலாம், என்ன பாவ பழக்க வழக்கங்களாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்கள் வாழ்விலும் நன்மையும் கிருபையும் பெருகும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த வானொலி நிகழ்ச்சியை நடத்துகிற உம்முடைய ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. பரலோகத்தில் இருந்து ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்துமா பணியை செய்யும்படியாக இவர்கள் படுகிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் ஆண்டவரை எல்லாவற்றிலும் கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி. ஸ்தோத்திரம். Thank you, brother. அருமையான செய்தியை குறித்து ரட்சிப்பு என்ற தலைப்பில் டெஸ்டிமோனியை சொன்னீங்க. இயேசுவின் நாமம் அருமையான பாடலை படுத்து உண்மையிலே மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. உங்களை போன்ற மக்கள் தயவு செய்து கொடுக்கும் பொழுது ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்க உங்களுடைய வார்த்தை மிகவும் அருமையா இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் காரியங்களையும் உங்கள் பேர பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிதமாக ஆசிர்வதிப்பாராக. அடுத்த வெள்ளிக்கிழமை இதே நேரம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. சிஸ்டர் ரஜினி. Thank you. God bless you. God bless you, brother. Thank you. ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவர்களை கொழும்பிலிருந்து அரவழைப்போம். I would like to invite Pastor ஞானப்பிரகாசம் to come all the way from Colombo, Sri Lanka to give us the next word. பாஸ்டர் ஞானப்பிரகாசம், உங்களை நாங்கள் அன்புடன் அரவழைக்கிறோம். வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை ஆவலுடன் பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நாங்களும் ஆவலோடு நிற்கிறோம். 120 நாடுகளோடு சேர்ந்து அவர்களும் கேட்பதற்கு கர்த்தர் தயாரித்த வார்த்தையை கொண்டு வாருங்கள். God bless you. Praise Lord, Pastor. செய்தியை கொடுங்க. மகேந்திரன் ஐயா, God bless you.
செய்தியை கொடுங்க பாஸ்டர். தேங்க்யூ. ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் எங்களை இந்த நித்திய வெளிச்ச நேரத்தோடு இணைத்து கொள்ள